கிழங்க வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீ வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து கிழங்கு வேக வச்சாச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்துருவோம். அதனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே வச்சுட்டோம். கொஞ்சமாக உப்பு, வந்து ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். வேக வச்சிடலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கு புழுக்குக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 8-10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 8-10 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு மூடி தேங்காய் துருவல். இதையெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று சதைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஒன்று சதைச்சி எடுத்தால் போதும். இதோடவே 2-3 கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து எல்லாமே சேர்த்து சதைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சதைச்சி எடுத்தால் போதும். குக்கரில் வந்து விசில் நின்றுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கிழங்குல வந்து நிறைய தண்ணி இருக்குது. கொஞ்சத்தை அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். குக்கரில் வந்து வேக வச்ச கிழங்கு வந்து இந்த உருளியில் போட்டுடலாம். சதைச்சி எடுத்து இந்த மசாலாவையும் இதோடு சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்த மசாலாவையும் போட்டுட்டோம். இது வந்து நல்லாவே ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில வந்து ஒன்று திறந்து இலக்கி விட்டுறணும். மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே ஒன்று இலக்கி விட்டுறலாம். நல்லாவே பருப்பு மத்த வச்சு நல்லாவே மசிச்சு எடுத்துட்டோம். ரொம்பவும் மசிக்கல, இடையில ஒவ்வொரு கிழங்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கேரளா ஸ்டைல் கொல்லிப்புழுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான கொல்லிப்புழுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோடவே கட்டன் காப்பி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல மழை பெய்யும் போது இந்த மாதிரி கொல்லிப்புழுக்கு அதாவது கப்பை புழுக்கு வச்சு கட்டங்காப்பியும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.